السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتل عليهم نبأ ابن آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما هذه الأضاحي يا رسول الله؟ وقال رسول الله صلى الله عليه وسلم: سنة أبيكم إبراهيم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் ஜும்மாவுடைய கடமையை நிறைவுபடுத்துவதற்காக குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் இஸ்லாத்தில் இறுதி மாதமான துல்ஹஜ் இன்னும் 5 நாட்களுக்குள் புதிய மாதத்தை நாம் வரவேற்பதற்கு காத்திருக்கிறோம். உலகமெல்லாம் ஹஜ்ஜு செய்கிற, உலகமெல்லாம் குர்பானி என்கிற கடமையை நிறைவுபடுத்துகிற அல்லாஹ் தந்திருக்கிற புனித மாதங்களில் ஒன்று துல்ஹஜ் என்கிற மாதமாகும். திருக்குர்ஆனில் சூரா ஃபஜ்ர் என்கிற அத்தியாயத்தில் முதல் வசனமாக அல்லாஹ் சொல்லுவான்: வல் ஃபஜ்ர் வலயாலில் அஷ்ர். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஃபஜ்ரின் மீது சத்தியம், அது தொடர்ந்து வரக்கூடிய 10 இரவுகளின் மீது சத்தியம், ஒற்றைப்படையான இரட்டைப்படையான ஒவ்வொரு நாட்களின் மீதும் அந்த 10 நாட்களின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை ஒற்றைப்படையாகவும் சத்தியம் செய்கிறான். அந்த நாளினுடைய இரட்டைப்படையை கொண்டும் சத்தியம் செய்கிறான். அதிகாலை சுபுவை கொண்டும் சத்தியம் செய்கிறான். இரவுகளை கொண்டும் சத்தியம் செய்கிறான். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் எப்படி பார்த்தாலும் அல்லாஹ்வினுடைய சத்தியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உட்பட்ட மாதமாகும். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறப்பானதா அல்லது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பானதா என்று குர்ஆனுடைய ஆயத்துக்களை வைத்து இமாம்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வருகிற போது இந்த 2 நாட்களுக்குள்ளாகும் ஹதீஸுகளையும் குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் வைத்து இமாம்கள் சொல்லுகிறார்கள், ரமலானுடைய கடைசி 10 இரவுகள், லைலத்துல் கத்ர் உட்பட ரமலானுடைய கடைசி 10 இரவுகளிலே சிறந்தது அந்த 10 நாட்கள் தான். ஆனால் துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களில் அதனுடைய பகல் பொழுது ரமலானின் பகலை விட துல்ஹஜ் மாதத்தின் பகல் பொழுதுகள் ஆக சிறப்புக்குரியதாகும் என்பது ஹதீஸுகளை கொண்டும் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் இமாம்கள் தீர்ப்பாக சொல்லுவார்கள். இரவு காலங்களில் ரமலானுடைய கடைசி 10 போல இரவு கிடையாது. பகல் பொழுதில் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 போல உலகத்தில் வேற எந்த பகலும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலு ஐயாமித் துன்யா, உலக நாட்களிலேயே ஆக சிறந்த நாட்கள் என்பது பகல் பொழுதில் ஐயாமுல் அஷர், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களாகும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாளுக்கு உண்டான சிறப்பம்சமாகும். 2 10 நாட்களுக்கும் அல்லாஹ் ஒரு பாக்கியம் வைத்திருக்கிறான்.
ரமலானுடைய கடைசி 10 ஏன் சிறப்பு? அதிலே லைலத்துல் கத்ர் என்கிற இரவு ஒளிந்திருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ருக்கு ஏன் சிறப்பு? அதில் தான் குர்ஆன் இறங்கியது. குர்ஆன் இறங்கிய ஆரம்ப காலத்தின் முதல் வசனம் இரவு பகுதியாகும். அதனால் தான் ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பாகிறது. குர்ஆன் இறங்கியது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 பகல் ஏன் சிறப்பானது? துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் பிறை 9 அரஃபாவிலே வைத்துத்தான், பகல் பொழுதிலே வைத்துத்தான் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை முடித்து வைத்தான். குர்ஆன் இரவிலே இறங்கியதால் ரமலானின் கடைசி இரவுகள் சிறப்பாகிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய பகல் பொழுதில் அல்லாஹ் குர்ஆனை முடித்து வைத்ததால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 பகலும் சிறப்பாகிறது என்பது ஹதீஸுகளை வைத்து மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிற தீர்ப்பாகும். ரமலான் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள் கொடைகளை சுமந்து கொண்டு வருகிற மாதத்தை போல் ரமலானில் நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய அருள் கொடையால் துன்யா நினைக்கப்படுகிறது. அதிலே ஹஜ்ஜையும் குர்பானியையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ரமலானில் நோன்பு கடமை, துல்ஹஜ்ஜிலே ஹஜ்ஜும் குர்பானியும் கடமை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த இரவுகள் குறித்தும் பகல் குறித்தும் சத்தியத்தை சொல்லி இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பை இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்லுகிறான். அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தினுடைய சத்தியத்தை முன்வைத்து இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதி தரக்கூடிய அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரியினுடைய தஃசீரினுடைய விரிவுரையாளர், உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், துல்ஹஜ் மாதத்திற்கு அல்லாஹ் 2 சிறப்பம்சம் கொடுத்திருக்கிறான். ஒன்று, அல்லாஹ் சத்தியம் செய்வதால் சிறப்பு என்பது அப்பாற்பட்டது. அது அல்லாமல் 2 சிறப்பு இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு உண்டு. என்ன தெரியுமா? ஒன்று, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய 50 கடமைகள் எல்லாம் ஒன்றாக அணிவகுத்து செய்யக்கூடிய மாதமாக இந்த 10 நாட்கள் இருக்கும். உதாரணமாக ரமலானிலே ஹஜ்ஜி செய்ய முடியாது, ரமலானிலே குர்பானி கொடுக்க முடியாது. இது அல்லாமல் வேறு எந்த அமல்களும் எந்த காலத்திலையும் செய்ய முடியும். ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் தொழ முடியும், தொழுகை உள்ளே இருக்கிறது. ரமலானை போல அரஃபாவுடைய நோன்பு உள்ளே வைக்க முடியும், நோன்பும் இந்த 10 நாட்களுக்குள்ளே சங்கமிக்கிறது. தான தர்மங்கள், ஏன் ஜக்காத்துகளை கூட நீங்கள் கொடுக்கலாம், இதிலே தர்மங்களும் கூட சங்கமிக்கிறது. ஜும்மா இந்த 10 நாட்களில் ஒன்றோ அல்லது 2 ஏதாவது ஒரு ஜும்மா உள்ளே நுழைந்து விடும். ஜும்மாவுடைய சங்கமிப்பும் இந்த 10 நாட்களுக்குள்ளே வந்து விடுகிறது. அரஃபாவுடைய நாளும் உள்ளே இருக்கிறது. ஹஜ்ஜும் குர்பானியும் இந்த 10 நாட்களுக்குள்ளே வந்து வருகிறது. துல்ஹஜ் பிறை 10 இஸ்லாத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிற 2வது பெருநாள். இதையெல்லாம் கவனிக்கிற போது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்குள் தொழுகை இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, குர்பானி இருக்கிறது. எல்லா சங்கமிப்பினுடைய அணிவகுப்பும் இந்த 10 நாட்களுக்குள் இருப்பதால் இந்த மாதத்தில் இந்த 10 நாட்கள் பகல் சிறப்பாகிறது என்பது அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதி தருகிறார்கள். இந்த மாதத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிற 2வது சிறப்பு அம்சம், உலகமெல்லாம் அல்லாஹ்வினுடைய அடிமைத்தனத்தை உலகத்திற்கு காட்டுவதற்காக வைக்கப்பட்ட ஹஜ்ஜும் குர்பானியும் துல்ஹஜ் மாதத்தை தவிர்த்து வேற எந்த மாதத்திலையும் நீங்கள் செய்ய முடியாது. இந்த மாதம் இல்லாமல் நீங்கள் வேறு மாதத்திலே நீங்கள் காபாவிற்கு போனால் அதற்கு உம்ரா என்று பெயர், ஹஜ் என்று சொல்ல முடியாது. துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10 இருந்து 12 வரைக்கும் நீங்கள் ஆடு கொடுத்தால் தான் குர்பானி. அது அல்லாத நாட்கள் நீங்கள் கொடுத்தால் அது குர்பானியாக வராது. உலகமெல்லாம் சங்கமிக்கிற ஹஜ்ஜையும் குர்பானியையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான். இந்த மாதத்தை தவிர்த்து நீங்கள் ஹஜ்ஜையும் குர்பானியும் வேறு மாதத்திலே தர முடியாது. அன்பானவர்களே, நாம் இந்த 2ஐயும் குறித்து யோசிக்கிறோம். இந்த ஹஜ்ஜும் குர்பானியும் மனிதனுடைய அறிவுக்குள்ளே அடங்காது. நீங்கள் யோசித்து பாருங்கள், அது ஹஜ்ஜாக இருக்கட்டும் குர்பானியாக இருக்கட்டும், மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிற்றறிவுக்குள்ளே நீங்கள் முழுமையாக விளங்க முடியாது. அல்லாஹ் ஹஜ் செய் என்று சொன்னால் செய்து விட வேண்டும், குர்பானி கொடு என்றால் கொடுத்து விட வேண்டும்.
ஹஜ் ஏன் செய்ய வேண்டும்? எதற்காக வேண்டி ஒரு ஹாஜி ஊரை விட்டு நாட்டுக்கு போகிறார்? எதற்காக வேண்டி அவர் இஹ்ராமை அணிந்து கொள்கிறார்? ஏன் பேண்ட் சட்டை போடலாம் இல்லையா? ஆனால் ஏன் இப்படி இஹ்ராம் கட்ட வேண்டும்? ஏன் தவாபு செய்ய வேண்டும்? ஏன் சஃபா மர்வாவிலே தண்ணீரை வைத்துக் கொண்டு தண்ணீருக்கு ஓடுவதை போல தொங்கோட்டம் ஓட வேண்டும்? ஏன் அரபாவிலே தங்க வேண்டும்? முஸ்தலிஃபாவிலே தெருவிலே வந்து படுக்க வேண்டும்? 10வது நாள் முட்டையடித்து ஷைத்தான் இல்லாத ஷைத்தானுக்கு கல்லறிவதை போல ஏன் நடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அறிவுக்கு புலப்படாது. அல்லாஹ் செய் என்று சொல்லுகிறான், காரணம் கேட்காமல் செய்து முடித்து விட வேண்டும். இதுதான் ஹஜ் என்பது. குர்பானியும் அப்படித்தான். ஏன் குர்பானிக்கு பகரமாக சதக்கா செய்யலாமே? ஒரு ஆடு வாங்குகிற போது ஒரு 20,000 ரூபாய் ஏழை குமருக்கு கொடுத்தால் அது கரையேறி விடுமே. ஏன் ஆடு மாடை ஏன் அறுக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லிவிட்டான் குர்பானி கொடு என்று. அதுல எந்த விதமான சதக்காவும் உள்ளே வந்துவிடக்கூடாது. ஹஜ்ஜி செய் என்றால் செய்ய வேண்டும், காரணம் கேட்க மாட்டோம். குர்பானி கொடு என்றால் கொடுக்க வேண்டும், காரணம் கேட்க மாட்டோம். ஏனென்றால் இந்த ரெண்டும் கேள்வி கேட்காமல் அல்லாஹ்வினுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற ஏற்பாடு. கேள்வியை கேட்கக்கூடாது. ஏனென்றால் எனக்கு விளங்கினால் தான் ஹஜ் செய்வேன், எனக்கு விளங்கினால் தான் குர்பானி கொடுப்பேன் என்று ஒரு கேள்வி மேல் கேள்வி கேட்டால் அது அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு அல்ல, அது அதிகாரத்தின் வெளிப்பாடாக மாறிவிடும். அடிமைத்தனம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை கட்டுப்பட்டோம் என்பதை காட்டுவதற்கு அவன் சொன்னால் நாங்கள் செய்வோம். இதுதான் ஹஜ்ஜும் குர்பானியும். ஏன் அல்லாஹ் அப்படி வைத்தான் தெரியுமா? இந்த ரெண்டும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்காமல் செய்து முடித்தவர். மகனை அறுப்பதற்காக கேள்வி கேட்காமல் போனவர். எந்த கேள்வியும் இடம்பாடும் இல்லாமல் ஒரு குர்பானியையும் ஹஜ்ஜையும் அவர் தலைமையில் அல்லாஹ் முடித்து கொடுத்ததால் ஹஜ்ரத் இப்ராஹிமை உலகமெல்லாம் நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் அப்படி வைத்து விட்டான். நான் சொல்வதை போல செய், நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் கேள்வி கேட்காமல் இப்ராஹிம் செய்து முடித்ததால் நீங்களும் அந்த சுன்னத்தை அவருடைய பாட்டையில் அவருடைய வழியில இருந்து முடியுங்கள் என்பதை அல்லாஹ் உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு இந்த ரெண்டையும் ஹஜ்ஜையும் குர்பானியையும் அல்லாஹ் கடமையாக்கி வைத்து விட்டான். இந்த ரெண்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் குர்பானியாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். இந்த ரெண்டும் காலத்தால் நிற்காது, யாராலும் நிறுத்த முடியாது. உலகமெல்லாம் கொரோனாக்கள், இதுபோல் எவ்வளவு கொரோனாக்கள் வந்தாலும், இப்ப சமீபத்தில் வந்துட்டு இருக்குன்னு சொல்றான் இல்லையா, இத்தனை பேருக்கு பாதிப்பு, அத்தனை பேருக்கு பாதிப்பு, படுக்கைகள் எல்லாம் தயார் என்றெல்லாம் பயமுறுத்துவார்கள். இனி எவ்வளவு பெரிய உலகத்தினுடைய பெரும் லாக்டவுன்களை உலகம் சந்தித்தாலும் ஹஜ்ஜும் இருக்காது, குர்பானியும் இருக்காது. ஏனென்றால் இந்த ரெண்டுக்கும் அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். ஹஜ்ஜு அல்லாஹ் தேர்வு செய்கிறான். என்கிட்ட இந்த வருஷம் எல்லாம் காசு இல்லையே, நான் எங்க ஹஜ்ஜி செய்யறது, 5 லட்சம் ரூபா வேணுமே என்று இந்த வருஷம் சொல்லுவார். அல்லாஹ் நாடுகிற போது அடுத்த வருஷம் அந்த 5 லட்சம் அவருக்கு தானாக கிடைத்து விடும். யாருக்கெல்லாம் ஹஜ் நசீப் என்பதை அவன் தான் போடுகிறான், அவன் தான் அனுப்பி வைக்கிறான். நம்முடைய பணம் காசுகள் என்பது அப்பாற்பட்டது. அதனால் ஹஜ் என்பது காலத்தால் எந்த காலத்திலையும் நிற்காது, அல்லாஹ் நிற்க விட மாட்டான், அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான். இரண்டாவது குர்பானியும் நிற்காது. ஏன் தெரியுமா? குர்பானியிலே அறுக்கிற ஆடு மாடுகளை நாம் படைக்கவில்லை, நாம் கர்ப்பத்திலே உண்டாக்கவில்லை, நாம் அதற்கு ரூஹ் ஊதவில்லை, பாய்கிற கால்களையும் ரோமங்களையும் சதைகளையும் எலும்புகளையும் நாம் கோர்க்கவில்லை. அல்லாஹ் தான் காலத்திற்கு தோதுவாக குர்பானி பிராணிகளை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் இந்த படைப்புகளில் அவன் பரக்கத்தும் செய்து விட்டான். உலகத்தில் பக்ரீத் அல்லாமல் சாதாரண நாட்களில் ஆடுகளும் மாடுகளும் இறைச்சிக்காக எத்தனை கோடிகள் அறுக்கப்படுகிறது. ஆனால் இந்த இத்தனை இறைச்சிகளுக்காக அறுக்கப்பட்டாலும் குர்பானியுடைய நாட்களில் இன்னும் பல கோடிகளாய் அறுப்பதற்காக வேண்டி நாம் பார்க்கிறோம். ஆடு கிடைக்கவில்லை, மாடு கிடைக்கவில்லை, நான் குர்பானி கொடுக்கவில்லை என்கிற எந்த நிர்பந்தமும் எந்த காலத்திலையும் வராது. அல்லாஹ் இந்த ரெண்டு பொருட்களின் மீதும் அவன் பரக்கத்து செய்கிறான். ஹஜ்ஜையும் குர்பானியையும் அல்லாஹ் அவனுடைய கைவசத்தில் வைத்திருப்பதால் அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இந்த ரெண்டுக்கும், அது ஹஜ்ஜாக இருக்கட்டும் குர்பானியாக இருக்கட்டும், அது குறிப்பிட்ட தேதியில் தான் நிறைவேற்ற வேண்டுமே தவிர அது போய்விட்டால் நாம் கலா செய்ய முடியாது. இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்யலை, நான் அடுத்த மாதம் முஹர்ரம்ல ஹஜ்ஜி செய்யலாமா? ஹஜ்ஜி முடியாது, உம்ரா செய்யலாம். எப்போ ஹஜ்ஜி செய்வது? அடுத்த துலு ஹஜ் வரை இவர் காத்து கொண்டிருக்க வேண்டும்.
இந்த வருஷம் குர்பானி கொடுக்கவில்லை, நான் அடுத்த மாதம் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. அது அக்கீக்காவாக கொடுக்கலாம், அல்லது வலிமாவாக கொடுக்கலாம், அல்லது தர்மமாக சதக்காவாக கொடுக்கலாம். குர்பானி எப்போது கொடுக்க வேண்டும்? அந்த 3 நாள். பிறை 10 இருந்து 12 வரைக்கும் அவர் அறுக்கக்கூடிய ஆடுகளுக்கு பெயர் தான் குர்பானி என்று பெயர். இந்த 2 குர்பானியும் இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், தப்பினால் வேறு மாதத்தில் கலா செய்துவிட முடியாது. அதனால் தான் ஹஜ்ஜையும் குர்பானியும் கேள்வி கேட்காமல் செய்து முடியுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாகவே இந்த மார்க்க விஷயத்திலே நோண்டி கேட்கக்கூடாது. சகாபாக்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு வலிமை கொடுத்தான். ரசூலுல்லாஹ் எதை சொன்னாலும் அப்படியே செய்வார்கள். ஏன் என்றோ, எதற்கு என்றோ, ஏன் செய்ய வேண்டும் என்றோ எந்த விதமான மறுதளிப்பும் எந்த சகாபியுடைய வாயிலும் வரவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு சகாபி என்று பெயர். ரசூலுல்லாஹுடைய காலத்திலே பிறக்கிற பெரும் வாய்ப்பை அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு கொடுத்து, அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற வாய்ப்பு கொடுத்து, அவர்களை ஈமான் கொள்கிற வாய்ப்பையும் அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுத்தான். எதை சொன்னாலும் ஆமன்னா வ சல்லம்னா, ஏற்றுக்கொண்டோம், வழிபட்டோம். இதுதான் சஹாபாக்கள். இந்த தன்மை ஹஜ்ஜிலேயும் குர்பானியிலேயும் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹஜ்ஜும் குர்பானியும் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினையாகும். அன்பானவர்களே, துல்ஹஜ் மாதம் ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்கு அணிவகுப்போடு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் விமானம் ஹாஜிகளை சுமந்து கொண்டு போய் கொண்டுதான் இருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஹாஜிகளுக்கு ஒப்பாக அல்லாஹ் சில அமல்களை நமக்கும் கொடுத்திருக்கிறான். ஹாஜிகளை போல இந்த வருஷம் நாம் ஹஜ்ஜு செய்ய முடியவில்லை, ஆனால் ஹாஜிகளை போல வேடமிட்டுக் கொள்ளுதல். இந்த வேடமிட்டுக் கொள்வதற்கு கூட நன்மை உண்டு. அங்கே ஹாஜி வருகிற போது அங்கே அவர் லப்பைக் என்று சொல்லி அவர் தல்பியா சொல்வார். இங்கே துல்ஹஜ் மாதம் பிறை 9 இருந்து பிறை 13 அசர் வரைக்கும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தக்பீர் சொல்லுவார்கள். அங்கு அவர்கள் லப்பைக்கு சொல்லுவார்கள். நாம் ஹாஜி இல்லை என்பதற்காக அவர்களை போல நன்மையை பெறுவதற்காக தக்பீர் சொல்லி இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது. அரஃபாவிலே ஒரு ஹாஜி அங்கிருந்து உட்கார்ந்து கொண்டு நின்று கொண்டு துவா செய்வார். அந்த அரஃபா இங்கு இல்லை. அரஃபா நாளுக்காக நோன்பு வைத்துக் கொண்டு நாம் இங்கே துவா செய்வோம். அங்கே ஒரு ஹாஜி அவர் குர்பானி கொடுக்கிற வரை நகத்தையும் முடியையும் வெட்டாமல் இருப்பது அவருக்கு ஃபர்து. ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் துல்ஹஜ் பிறை 1 இருந்து குர்பானி கொடுக்கிற வரை இங்கு இருக்கக்கூடிய உள்ளூர்வாசி நகத்தையும் முடியும் வெட்டாமல் ஹாஜிகளை போல பின்பற்றி கொண்டு நடப்பார். இது அவருக்கு முஸ்தஹப், பிரியப்படக்கூடிய செயல். கடமை ஒன்றுமில்லை, ஹாஜிகளுக்கு கடமை. அவரை போல நடித்து கொண்டிருப்பதால் நன்மையை பெறுவதற்கு நமக்கு முஸ்தஹப். பிறை 10 அங்கே ஹாஜிகள் எல்லாம் ஷைத்தானுக்கு கல்லெறிந்து தலைமுடியை வலித்து குர்பானி கொடுத்ததற்கு பிறகு முட்டையடித்து கொண்டு அவர் ஹஜ்ஜினுடைய பயணத்தை முடித்துக் கொள்வார். இங்கே பிறை 10 ஒரு குர்பானியை இவர் இங்கு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நகங்களையும் முடிகளையும் வெட்டி கொள்வார். அங்கிருக்கிற ஹாஜிகளை போல இவர் இங்கு தன்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்வார். ஒரு ஹஜ்ஜை முடிக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் பிறந்த குழந்தையை போல பாவ மன்னிப்பு அந்த ஹாஜிகளுக்கு என்று சொன்னார்கள். இங்கிருக்கக்கூடிய ஹாஜிகளை போல வேடமிட்டார்களே, ஹாஜிகளை போல குர்பானி கொடுத்தார்களே, இவர்களுக்கு என்ன தெரியுமா? கானபி குல்லி ஷஹரத்தின் ஹசனா, இவர்களுக்கும் மன்னிப்பு. என்ன மன்னிப்பு? இவர் அறுத்த குர்பானியின் பிராணியில் இருந்த ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை, ஒவ்வொரு ரோமத்திற்கும் இவர் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஹாஜிகளுக்கு பிறந்த குழந்தையை போல மன்னிப்பு, இவர் அறுத்த குர்பானிக்கு தகுந்தால் போல் இங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருகிறான் என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜி செய்ய முடியாவிட்டாலும் சில அமல்களை இங்கிருந்து நடிப்பதின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிற சிறப்பம்சமாக சொல்லி காட்டினார்கள். துல்ஹஜ் என்பது உலகத்தில் குர்பானியை தவிர வேற எந்த அமலும் இங்கே சிறப்பாக முடியாது. நீங்கள் என்னென்னமோ தர்மம் செய்யலாம், என்ன ரக்காயத்துகள் தொழுகலாம், என்ன அமல் செய்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம யௌமுன் நஹரி அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். ஒரு ஆதமுடைய மகன் அவன் என்ன தர்மம் செய்தாலும் அல்லாஹ்விற்கு
துல்ஹஜ் மாதத்தில் அந்த ஆதமுடைய மக்களில் செய்யக்கூடிய அமல்களிலேயே அதிகம் பிரியத்துக்குரியது குர்பானி கொடுக்கிற அமலை தவிர வேற எந்த அமலும் கிடையாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதத்தில் மட்டும்தான் அதை நிறைவுபடுத்த முடியும். உலகம் முழுக்க என்ன சிரமங்கள் வந்தாலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் நிற்காமல் போகிற குர்பானியை நாம் செய்து முடிக்க வேண்டும். இது அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கொடுத்திருக்கிற ஃபர்தாகும். குர்பானி சம்பந்தமாக நீங்கள் பார்க்கலாம், குர்ஆனிலே குர்பானி நமக்கு தெரிந்த வரலாறுகள் என்றாலும் ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். உலகத்தில் முதலில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார்கள் 2 பேர், காபிலும் காபிலும் என்று சொல்லுகிற அண்ணன் தம்பி, அவர்களுக்குள்ளே சண்டையை தீர்ப்பதற்காக வேண்டி குர்பானி கொடுக்கலாம். முதலாக நடந்த குர்பானியை குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. 2 பேருக்கு மத்தியிலே வந்த சண்டையை அல்லாஹ் யார் பக்கம் என்று அவர்கள் முடிவு செய்வதற்கு கையிலே எடுக்கப்பட்டதுதான் குர்பானி. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று சொன்னபோது ஒருவர் ஆடு கொடுத்தார், ஒருவர் விவசாய பொருட்களை கொண்டு வந்து வைத்தார். ஆட்டின் குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் நெருப்பாக வந்து அந்த ஆட்டை கரித்து அப்படியே பஸ்மமாக தூக்கி கொண்டு போய்விட்டது. அல்லாஹ்விடத்தில் ஒருவருடைய குர்பானி கபூலானது, இன்னொருடைய குர்பானி கபூலாகவில்லை. ஏன் கபூலாகவில்லை? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுடைய இடத்திலிருந்துதான் குர்பானி என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். பெருமைக்காக வேண்டியோ அல்லது எத்தனை ஆடுகள் தருகிறேன் என்பதற்காக வேண்டியோ அல்லது இறைச்சிக்காக வேண்டியோ அல்லது கண்துடைப்புக்காக வேண்டியோ எந்த இடத்தில் நீங்கள் எவ்வளவு ஆடு மாடுகள் இருந்தாலும் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு ஆடாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்கு என்று வருகிற போது அந்த குர்பானியை தான் கபூல் செய்வான் என்கிற முதல் கட்ட குர்பானியை குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. 2வது இடம் சூரத்துல் பக்ரா என்று சொல்லுகிற பசுமாடு. பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் ஏற்பட்ட கொலையை கண்டுபிடிப்பதற்கு, அந்த கொலை செய்தவன் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு அல்லாஹ் சொன்னான், ஒரு மாட்டை அறு. முதல் குர்பானி ஆட்டினுடைய குர்பானி, 2வது குர்பானி மாட்டின் குர்பானி. மாட்டை அல்லாஹ் அறுக்க சொல்லுகிறான். எப்போதும் கேள்வி கேட்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்கள் அந்த மாடு எப்படி, என்ன கலர், எவ்வளவு வாங்க வேண்டும், எவ்வளவுக்கு அந்த மாட்டை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு கடைசியாக அந்த மாட்டை எடுத்தவர்கள் அறுத்தார்கள். அந்த அறுப்பதின் மூலமாக அல்லாஹ் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தான் என்பது குர்ஆனிலே வந்திருக்கிற 2வது கட்ட குர்பானி. மாடு அறுக்கப்பட்டது. 3வது குர்ஆனிலே வந்திருக்கிற குர்பானி சம்பந்தமாக நமக்கெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு பார்த்ததும், தன் மகனை அறுப்பதை போல பார்த்ததும், 3 நாட்கள் தொடர்ந்து பார்த்த கனவை நிறைவேற்றுவதற்காக மினாவிற்கு போனதும், அங்கு அறுப்பதற்காக வேண்டி முயற்சித்ததும், இப்படி முயற்சிக்கிற போது அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆட்டை இறக்கி கொடுத்தான். இஸ்மாயிலுக்கு பகரமாக ஒரு ஆடு அங்கே அறுக்கப்படுகிறது. தப்சீர்களில் இந்த 3 குர்பானிகளையும் தொடர்ந்து எழுதுவார்கள். இந்த இடத்துல இந்த வார்த்தை உண்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்காக வேண்டி மகனை கிடத்திய போது ஆடு எப்படி சொர்க்கத்திலிருந்து வந்தது? பூமியிலிருந்து ஒரு ஆட்டை கொண்டு வந்திருக்கலாம். ஜிப்ரீல் வருகிற போதே ஒரு ஆட்டோடு வருகிறார். வானத்திற்கும் ஆட்டிற்கும் என்ன தொடர்பு? தப்சீர்களில் எல்லா தப்சீர்களிலும் இந்த கருத்து பலமாக எழுதப்படுகிறது. குறிப்பாக குர்துபி என்கிற தப்சீரில் இது உண்டு. அன்றைக்கு ஒரு நாள் ஆதமுடைய மக்கள், ஒரு நபியுடைய மகன் ஹாபிலும் காபிலும் சண்டை போட்டு ஒரு குர்பானி கொடுத்தார்கள். ஆட்டு குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆடு சொர்க்கத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அங்கு அது மேய்ந்தது. அல்லாஹ் சொர்க்கத்தில் குர்பானியினுடைய அந்த பிராணிக்கு மதிப்பெடுத்து இடம் கொடுத்தான். உங்களுக்கு தெரியும், நாளை மறுமையில் அந்த ஆடும் சொர்க்கத்திற்கு போகும். அந்த ஆடு சொர்க்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய மகனை அறுப்பதற்காக வந்து நிற்கிற போது ஒரு காலத்தில் ஆதம் நபியுடைய பிள்ளைகளில் ஒருவர் கொடுத்த அந்த ஆட்டை இப்போது இப்ராஹிம் நபியினுடைய பிள்ளைக்கு பகரமாக அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறான். அந்த ஆடு மீண்டும் இறக்கப்படுகிறது. அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மீண்டும் அல்லாஹ்விற்காக 2வது தடவையாக அந்த ஆடு குர்பானியாகிறது. இஸ்மாயிலுக்கு பகரமாக அந்த ஆடு அறுக்கப்பட்டது. இன்றைக்கும் அந்த ஆடு நாளை மறுமைக்கு சொர்க்கத்திற்கு போகிற 10 பிராணிகளில் ஒரு பிராணி என்று நமக்கு தப்சீர்களில் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன்? உண்மையாக
முத்தகீனாக இறையச்சத்திற்காக அல்லாஹ்விற்காக கொடுக்கிற எந்த குர்பானியும் அது உங்களை திரும்ப வராமல் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தானே சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கிற குர்பானி நாளை மறுமையில் உங்களுக்கு வாகனமாக திரும்பி வரும். அல்லாஹ் தஆலா கொம்புகளோடு குளம்புகளோடு அதனுடைய ரோமங்களின் எண்ணிக்கை குறையாமல் பூமியிலே நீங்கள் எப்படி அறுத்தீர்களோ அந்த பிராணி மீண்டும் அல்லாஹ் உங்களை நோக்கி கொண்டு வந்து தருவான். நீங்கள் அடுத்த ஒவ்வொரு பிராணிகளும் உங்களை கண்டுபிடித்து தானாக உங்களை கண்டுபிடித்து வந்து நின்றுவிடும். நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை குர்பானி ஆடோ மாடோ ஒட்டகமோ எதை கொடுத்தாலும் உங்களை தேடிக்கொண்டு வந்து உங்கள் பக்கத்திலே நிற்கும். நாளை மறுமையில் சிராத்தில் முஸ்தகீம் என்கிற பாலத்தின் வாகனமாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தருவான். எப்படி ஒரு நபி கொடுத்த ஆட்டை ஏற்றுக்கொண்டு இப்ராஹிமுக்கு அல்லாஹ் இறக்கி கொடுத்து பாதுகாத்தானோ, நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு குர்பானியும் சிராத்துல் முஸ்தகீம் என்கிற பாலத்திற்கு பாதுகாப்பாய் வாகனமாய் பாதுகாப்பினுடைய அரணாய் அந்த குர்பானி பிராணிகள் வந்து நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஹதீஸினுடைய குர்பானியினுடைய விளக்கங்கள். ஹதீஸில் ஏகப்பட்ட விளக்கங்கள் வந்தாலும் ஒரு 2-3 செய்தி மாத்திரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் மதீனாவில் வைத்துத்தான் குர்பானி கொடுத்தார்கள். மதீனாவினுடைய முதல் கட்டம் அவர்கள் குர்பானி கொடுத்த போது சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், மஹாதி அல்லாஹி யா ரசூலல்லாஹ், நாயகமே இது என்ன ஆட்டை அறுத்து தனியாக குர்பானி என்று சொல்லுகிறீர்களே, இது என்ன குர்பானி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், உங்கள் தந்தையான என் தந்தையான ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வழித்தோன்றல் அவர்களிடமிருந்து வந்த சுன்னத் என்கிற நடைமுறை, இது உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நாங்கள் செய்வோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். இரண்டாவது சகாபாக்கள் நன்மையினுடைய அந்த மேல் ஆர்வத்தால் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த குர்பானி கொடுப்பதால் எங்களுக்கு என்ன என்று கேட்டபோது எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பெருமானார் சொன்னார்கள், கான பிகுல்லி ஷஹரத்தின் ஹசனா, ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக நன்மை கிடைக்கும். உங்களுக்கு நன்மை எதிர்பார்த்து தான் செய்கிறீர்கள். அதனால் தான் குர்பானி பிராணிகள் இறைச்சி எதிர்பார்க்க கூடாது. இந்த ஆட்டை அறுத்தால் 20 கிலோ வருமா, இந்த ஆட்டை பிடித்தால் இத்தனை கிலோ வருமா என்று இறைச்சிகளுக்காக நோக்கப்படுத்தாதீர்கள். வேண்டுமென்றால் எவ்வளவு வரும் என்று அந்த ஆட்டினுடைய கொழுமைக்கு பார்க்கலாமே தவிர முழுக்க இறைச்சியை மாத்திரம் குர்பானியிலே மையப்படுத்தக்கூடாது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். குர்பானி நீங்கள் அறுக்கிற ஒவ்வொரு பிராணியும் மறுமையில் உங்களுக்கு அது வாகனமாக வரும். அதனால்தான் உங்கள் வாகனத்தை சரியாக தேர்வுபடுத்துங்கள். நம்ம துனியாவில் ஓட்டக்கூடிய 2 வீலராக இருக்கட்டும் அல்லது பெரிய வாகனமாக இருக்கட்டும், வாங்குகிற போது 4 பேரிடம் விசாரிக்கிறோம், அது எப்படி இருக்கிறது, அது என்ன கொடுக்கும், மைலேஜ் என்ன என்றெல்லாம் நிறைய விசாரித்து விட்டு தான் வாங்குகிறோம். அதே போலத்தான் குர்பானி, இது இறைச்சிக்காக வாங்கக்கூடிய ஆடு அல்ல, மறுமைக்கு நீங்கள் வைத்திருக்கிற வாகனத்திற்கு வாங்குகிற வாகனம். அதனால் தான் நீங்கள் தேர்வுபடுத்தி வாங்குங்கள். இதற்கு நிறைய சட்டங்கள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை அறுத்ததற்கு பிறகு கூட இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஹாதா மின்க வ இலைக்க, யா அல்லாஹ், இந்த ஆடு உன்னிடமிருந்து வந்தது, இப்போது உனக்கே நான் அதை குர்பானியாக தருகிறேன் என்று இந்த துவாவை செய்வார்கள். அல்லாஹ் எனக்கு வாங்கி வைத்து கொண்டு நாளை மறுமையில் உனக்கு வாகனமாக தருகிறேன் என்று அல்லாஹ் அதை வாங்கி கொள்கிறான். குர்பானியினுடைய தாத்பரியம் என்பது அல்லாஹ்விற்காக எதையும் இழப்பதற்கு நாங்கள் தயார் என்று காட்டுவதற்குத்தான் ஹஜ்ஜும் குர்பானியும். அன்பானவர்களே, நமக்கு தெரியும் குர்பானி யார் மீது கடமை. ஹதீஸ்களில் யார் மீதெல்லாம் ஜக்காத்து கடமையாகிறதோ, யார் மீதெல்லாம் ஜக்காத்து கடமையாக்கப்படுகிறதோ அவர்கள் மீதெல்லாம் குர்பானி கொடுப்பது கடமையாகும். 87.5 கிராம் தங்கம், 612 கிராம் வெள்ளி அல்லது வெள்ளியினுடைய மதிப்புக்கு தோதுவாய் கிரயம் சுமார் இன்றைய தேதிக்கு ஒரு 66,000 இந்த ரூபாய் கையில் இருந்தால் அவர் ஒரு குர்பானி கொடுப்பது அவர் மீது கடமையாகி விடுகிறது. ஆனால் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும், குர்பானி கடமையானதற்கு பிறகும் அதை தட்டி கழித்து விட்டு அதை யார் கேட்க போகிறார்கள் என்று குர்பானி கொடுக்காமல் அதை விட்டு விட்டால், அதே போலத்தான் ஹஜ்ஜும். ஹஜ்ஜு கடமையாக உண்டான காசும் உடல் ஆரோக்கியமும் இருந்து யார் கேட்க போகிறார்கள், அடுத்த வருஷம் பார்க்கலாம் என்று அவர் தள்ளி போட்டு கொண்டே இருந்து மரணித்து விட்டால்
இந்த ரெண்டு பேருக்கும் ஹதீஸிலே வருகிற வார்த்தை கொஞ்சம் கனமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் அப்படியெல்லாம் பேசியதில்லை. இந்த ரெண்டு பேருக்கும் ஹஜ்ஜை செய்யாதவர், குர்பானி வசதி இருந்தும் செய்யாதவருக்கு பெருமானார் தனித்தனியாக வார்த்தை சொன்னார்கள். ஹஜ்ஜு கடமையானதற்கு பிறகும் அதை வேண்டுமென்றே தள்ளி போட்டு மௌத்தானவர் ஃபல் யமூத் இன்ஷாஹ யஹூதிய வ இன்ஷாஹ நஸ்ரானியா, அவர் மௌத்தாகிற போது யூதனாக கிறிஸ்தவனாக மௌத்தாகட்டும், இஸ்லாத்திலே அவனுக்கு எந்த பங்கும் இல்லை, அவனுடைய மௌத்துக்கும் கலிமாவுக்கும் தொடர்பு இல்லை என்று ஒரே வரையிலே முடித்து விட்டார்கள். வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தும் ஹஜ்ஜை பிற்படுத்தி மௌத்தானவன் இஸ்லாத்திலே ஈமானோடு அவன் மௌத்தாக மாட்டான். இதுதான் என்னுடைய சொருக்க கருத்து. இரண்டாவது சொன்னார்கள், ஒருவனுக்குண்டான காசு பணத்தை பெற்றிருந்தும் குர்பானியை கொடுக்காமல் அசட்டையாக விட்டவன் மன் வஜத சஅதன் லி அய்யுல்லஹிய ஃபலம் யுல்லஹி ஃபலா யஹ்துரு முஸல்லானா, குர்பானிக்காக வேண்டி எல்லாம் இருந்தும் தராமல் அசட்டை செய்து விட்டவர் அவர் நம் தொழக்கூடிய ஈதுகாவிற்கு, தொழக்கூடிய முஸல்லானா தொழக்கூடிய இடத்திற்கு அவர் வர வேண்டாம், அவருக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை. கவனத்தில் வைப்போம். ஹஜ்ஜுக்கு உண்டான கடமை இருந்தும் விட்டவன் அவனுக்கும் ஈமானுக்கும் தொடர்பு இல்லை, அவன் எங்கேயாவது மரணிக்கட்டும். குர்பானிக்குண்டான எல்லா வசதியும் இருந்தும் விட்டவன் அவன் இந்த மார்க்கத்தில் தொழக்கூடிய இடத்திற்கு வர வேண்டாம், அவனுக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு அமல் குறித்தும் கொஞ்சம் கடுமையாகவே பேசினார்கள். அதனால்தான் குர்பானி வசதி வாய்ப்புகள் இருக்கிற போது அதை காலத்திலே அந்த நேரங்களிலே செய்து வைக்க வேண்டிய அமல்களில் பெரும் அமலாகும். இப்போது நாம் ஆடு வாங்குவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பதால் ஒரு சில நாம் தெரிய வேண்டிய சில சட்டங்கள் மாத்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கக்கூடிய காலத்தில் குர்பானி கடமையாகிறது. மௌத்தாகிற வரைக்கும் சுமார் 9-10 வருடங்கள் தொடர்ந்து பெருமானார் ஆடுதான் கொடுத்தார்கள். ஆட்டு குர்பானி என்பதுதான் முதல் தரமானது. ஆடு கொடுக்க முடியும், சக்தி இருக்கிறது, அதற்குண்டான பண வசதி இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஆடுதான் வாங்க வேண்டும். ஆடு வாங்குவதற்கு அவ்வளவு தொகை இல்லை என்றால் அவர் கூட்டு குர்பானியிலே சேர்ந்து கொள்ளலாம். இப்போது அது அவருக்கு அது நல்லது. ஆடு வாங்குவதற்கு சக்தி இருந்தாலும் 7 ஆடு வாங்குவானே, அதை பராமரிப்பானே, அதை கழுவுவானே, அதை பராமரித்து தீனி வாங்கி போடுவானே, அது போடுகிற அசுத்தம் என்ன, அதனுடைய இரத்தம் என்ன என்றெல்லாம் ஒரு சிரமத்திற்காக வேண்டி ஆட்டை விட்டு விட்டு மாட்டிற்கு தாவினால் இந்த குர்பானி அவருக்கு சிறப்பானதாக இருக்காது. பல சிரமங்களை தாண்டித்தான் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆடு கொடுக்க முடியும் என்றால் அவர் ஆடுதான் கொடுக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும், மாடாக இருந்தால் 2 வருடம், ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம். வெள்ளாடாக இருந்தாலும் கொடுக்கலாம். வெள்ளாடு என்றால் கம்பல்சரி 1 வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், குறைவாக எடுத்தால் இந்த குர்பானி கூடாது. செம்பரியாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு சட்டம் உண்டு. செம்பரியாடு இயற்கையிலேயே ரொம்பவும் வளர்ந்து கொடுமையாகி விடுவதால் 6 மாத குட்டியாக இருந்தாலும் அந்த 6 மாதத்தில் 1 வருடத்திற்கு உண்டான கரியும் கொழுமையும் செழிப்பும் இருந்தால் அதையும் கொடுக்கலாம். இது செம்பரியாடுக்கு மட்டும் இது பொருந்தும், வெள்ளாட்டுக்கு பொருந்தாது. இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு ஆடு தர முடியும் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஆடு கொடுக்க முடியும் என்றால் அவர் ஆடுதான் கொடுக்க வேண்டும். கூட்டு குர்பானி என்பது அவருக்கு அவ்வளவாக நன்மைகளை பெற்றுத்தராது. அதே போல நீங்கள் இந்த மாதத்தில் லட்சங்களிலே தர்மம் செய்தாலும் ஆடு வாங்கக்கூடிய காசை நான் அப்படியே ஏழைகளுக்கு சதக்கா செய்து விடலாமா என்றால் கூடாது. சதக்கா கபூலாகும், குர்பானி கொடுக்காத குற்றம் இன்னமும் அவர் மீது இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் அவர் குர்பானி தான் கொடுக்க வேண்டும். அதேபோல் குர்பானி கொடுக்கக்கூடியவர் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பிறையில இருந்து துவங்கி அவர் ஆடு அறுக்கக்கூடிய பிறை 10, அவர் அறுத்தால் பிறை 10, இல்லை அடுத்த நாள் அறுக்கிறேன் என்று சொன்னால் பிறை 11, அல்லது அதுக்கடுத்த நாள் அறுக்கிறேன் என்று சொன்னால் பிறை 12. அவர் எப்போது ஆடு அறுப்பாரோ அதுவரைக்கும் முடியையும் நெகத்தையும் களையாமல் வைத்திருப்பது, குர்பானி பிராணியை அறுத்ததற்கு பிறகு களைவது என்பது முஸ்தகபாகும். இந்த காரியத்திற்கு நன்மை உண்டு. ஒருவர் தெரியாமல் வெட்டிவிட்டால் குற்றம் இல்லை, நன்மையை இழந்தவராக போவார், அவ்வளவுதான். அதே நேரத்தில் யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் மட்டும்தான் முடியையும் நகத்தையும் களையாமல் இருக்க வேண்டுமே தவிர குடும்பமெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற சட்டம் கிடையாது. யார் மீது குர்பானி கடமையாகி அவர் குர்பானி கொடுப்பதற்காக இருக்கிறாரோ அவர் மட்டும் பிறை
துல்ஹஜ் பிறை 1 இருந்து அவர் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் வரைக்கும் இவைகளையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இந்த நாட்களுக்கு முன்பதாகவே ஒரு குர்பானி கொடுக்கக்கூடியவர் மறைவிட ரோமங்களை அகற்றிக் கொள்ளுதல், அக்குள் முடியை எடுத்துக் கொள்ளுதல், மீசை தாடிகளை ஒதுக்கிக் கொள்ளுதல், நகங்களை வெட்டி கொள்ளுதல் என்பதெல்லாம் முன்கூட்டியே செய்து கொள்ள வேண்டியதாகும். அல்லாஹ் நாடினால் வரக்கூடிய புதன்கிழமை மகரிபிலே துல்ஹஜ் பிறை பிறக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னால் குர்பானி கொடுப்பவர்கள் இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஜக்காத்து கடமையானவர் மீது குர்பானி கடமையாகிவிடும். நன்கு கவனிக்க வேண்டும். சில பேர் எல்லாம் குர்பானியை ஆளுகளை வருஷம் மாற்றிக் கொள்வார்கள். போன வருஷம் என் மனைவிக்கு கொடுத்தேன், அதுக்கு போன வருஷம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன், இந்த வருஷம் எனக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறேன் என்று குர்பானியை ஆட்களை மாற்றிக்கொள்வார்கள். வருஷம் ஆட்களை மாற்றுவதல்ல குர்பானி. வருஷம் ஜக்காத் யார் மீது கடமையாகிறதோ அவர் மீது வருஷம் குர்பானி கடமையாகும். போன வருஷம் அவர்தான் கொடுத்தார், ஜக்காத்து கொடுத்தார் என்றால் இந்த வருஷமும் அவர் மீது தான் கடமை. இங்கே கவனத்தில் வைப்போம். ஜக்காத்து கொடுப்பவர் மீதுதான் குர்பானி கடமை. என் பிள்ளைகளுக்காக தருகிறேன் என்று இவர் கொடுத்தால் குர்பானி அவர்களுக்கு கூடிவிடும், இவர் கொடுக்காத குற்றத்தில் இருப்பார். அதனால் கடமைகளை கவனித்து அவர்தான் கொடுக்க வேண்டும். அதே போல குடும்பத்திற்கெல்லாம் ஒரு ஆடு போதும் என்று அவ்வப்போது ஆங்காங்கே சில பேர் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவனத்தில் வைக்க வேண்டும். மார்க்க சட்டத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஜக்காத்து கடமையானவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். கணவனுக்கும் ஜக்காத்து கடமை, மனைவிக்கும் ஜக்காத்து கடமை, பிள்ளைகளும் சொத்து வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் ஜக்காத்து கடமை. 4 பேர் இருக்கிறார் என்று சொன்னால் குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதாது, 4 பேருக்கும் தனித்தனியாக கொடுக்க வேண்டும். கவனத்திலே வைப்போம். குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்பது முட்டாள்தனமான வாதம். கடமைகளை வைத்துத்தான் குர்பானி அங்கே கணக்கிடப்படுகிறதே தவிர குடும்பத்திற்கெல்லாம் ஒரு ஆடு என்பது, ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் தொழுதால் போதுமா? குடும்பத்திற்கு ஒருவர் ஹஜ் செய்தால் போதுமா? குடும்பத்திலே ஒருவர் மட்டும் ரமலானை நோன்பு வைத்தால் போதுமா? இதுவெல்லாம் கடமைதானே. அப்ப ஜக்காத் என்பதும் கடமை, தனித்தனியாக கடமை, குர்பானியும் அப்படித்தான் கடமை. ஆகவே குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்பது அது அவ்வப்போது ஆங்காங்கே சில பேர் ஏகத்துவம் என்கிற பெயரிலே பேசிக் கொள்வார்கள். முஸ்லீம்கள் அதை விட்டும் இந்த கணக்கிலே ஜக்காத்தை கவனித்து குர்பானியை கொடுக்க வேண்டும். அதே போல மர்ஹூம்களுக்கு குர்பானி கொடுப்பது, மர்ஹூம்களுக்கு குர்பானி கொடுப்பது நன்மையை நாடி கூடும், கொடுக்கலாம். அதே நேரத்தில் கடமையானவர் தன் கடமையை நிறைவு செய்துவிட்டு மர்ஹூம்களுக்கு கொடுக்கலாம். தகப்பனார் மவுத்தாகிவிட்டார், அவருக்கு ஒரு ஆடு வாங்கி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு எங்க ஆடு? எனக்கு இல்லை, அதான் ஒரு குர்பானி கொடுக்குறேன்னு சொன்னா அது அவருக்கு நன்மையாக கூடும், இவர் கொடுக்காத குற்றத்தில் இருப்பார். ஆகவே கடமைகளை கவனித்து தன் கடமையை நிறைவு செய்து மர்ஹூம்களுக்கு தனியாக நன்மையை நாடி செய்வது என்பது தாராளமாக கூடும். அதே போல இன்ஷா அல்லாஹ் இது போன்ற குர்பானுடைய சட்டங்களை கவனத்தில் வைத்து ஆடு வாங்குகிற போது இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆட்டினுடைய விஷயங்கள் குறித்தும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் துல்ஹஜ் பிறந்ததற்கு பிறகு அரஃபாவுடைய நோன்பு குறித்தும், அதற்கு பிறகு தக்பீர்கள் எப்படி சொல்ல வேண்டும், எத்தனை நாள் சொல்ல வேண்டும், எதுவரை சொல்ல வேண்டும் என்கிற இதர சட்டங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாக்களிலே உங்களுக்கு சொல்லப்படும். எல்லாம் அல்ல இறைவன் பிறக்க இருக்கிற இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய எல்லா சிறப்பு அம்சங்களையும் பெற்றுக்கொள்கிற பெரும் வெற்றினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஹஜ்ஜையும் குர்பானியையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.